எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிருக்கோம். மட்டு முதலாளி நானு. நிறைய மேட்ச் நடந்திருக்கு. எக்கச்சக்கமா மேட்ச் இன்டர்நேஷனலே. எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படியே அங்கங்கேருந்து ஏதாச்சும் ஐபிஎல் லிங்க் வருதா அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். வியூவர்ஸ் நான் திருப்பியும் தெளிவுபடுத்திக்கிறேன். நாங்கள் வந்து கெஸ் பண்ணுறோம் மீடியாவில் என்ன வருது அப்படிங்கிறத வச்சு இந்த பிளேயர் சப்போஸ் அது நடந்தால் என்ன மாதிரி வேகன்சிஸ் இருக்கும் இந்த டீம்லையும் சரி அந்த டீம்லையும் சரி, எப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும், அப்படி ஆனால் என்ன ஆகும் அப்படிங்கிறத தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோமே தவிர நாங்க வந்து யாருக்கும் ஃபோன் பண்ணியும் கேட்க முடியாது. யாரும் எங்ககிட்டயும் ஃபோன் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ வாட் எவர் வி ஆர் டூயிங், நாங்க வி ஆர் ஜஸ்ட் கெஸ்ஸிங் அண்ட் கீப்பிங் அன் இன்ட்ரெஸ்டிங் டிஸ்கஷன் கோயிங். ஸோ அதுதான். இப்போ மேட்ச் நடந்தது வந்து இந்தியா ஆஸ்திரேலியா ஃபுல் மேட்ச் நடந்திருக்கணும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் நடக்கல. கேன்பராவில் நல்ல பொசிஷனில் தான் இந்தியா இருந்தாங்க. செலெக்ஷன் கால்ஸு எதிர்பார்த்த மாதிரி தான் மட்டும் சொன்ன பிளேயிங்ல தான் கிட்டத்தட்ட அவங்க ஆடிருக்காங்க. ரெட்டி வந்து ஃபிட்டு கிடையாது, நிதிஷ்குமார் ரெட்டி. அதை பற்றி முதலாளி சொல்லுவார். அவர் ஃபிட்டாக இருப்பாருன்னு நான் கெஸ் பண்ண நினச்சேன். பட் அது இல்லை. அதனால் அந்த பிளேயிங்கில் ஒன்று ஆடிட்டாங்க. 3 ஸ்பின்னர் ஆடிட்டாங்க. நல்ல ஸ்டார்ட்டு. 90 மேலே அடிச்சிட்டாங்க. 10 ரன்ஸ் per ஓவரில் போயிட்டு இருந்தாங்க. ஸோ சூரியகுமார் யாதவ் வேற மாதிரி பேட்டுக்கு வர ஆரம்பிச்சோடனே வேற பிளேயராக ஆகிட்டார் திரும்பி. நிறைய ஆன் த ரைஸ்லாம் அடிச்சார் இஷ்டத்துக்கு. பவுன்ஸை ட்ரெஸ் பண்ணி ஆடுறாரு. ஸோ இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அதான் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து காலையிலே சொல்லிட்டாங்க. முதல்ல இதே வந்து அவருக்கு கழுத்து நெக்ஸ்ட் பாசம்ஸ் கழுத்து பிடிச்சிருச்சு அப்படின்னு. இது வந்து ரிகவர் ஆகி வரப்ப ஸோ அடுத்த 3 மேட்ச் ஆட மாட்டாருன்ட்டாங்க. அது மைனர் டிஸ்கம்ஃபர்ட் தான். ப்ளஸ் எப்படி இருந்தாலும் இந்த மேட்ச் ஆடிருப்பான்னு டவுட்டு. பார்ப்போம் அவர் எப்படி ஃபிட்டாக. ஆனால் இந்த வயசுல இவ்வளோ பிரச்சனையோட கொஞ்சம் ஃபிட்னஸ் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஒரு ஒர்க் ஆன் ஃபிட்னஸ். அதே நேரத்தில் வந்து மஸ்குலர் ஒரே செயின்ல பேக் ஃபிட் பேக் ஃபிட்னஸ். அப்ப ட்ரெயினர் ஒழுங்கா ட்ரெயின் பண்ணலையா, இவர் ஒழுங்கா ஃபாலோ பண்றது? நல்லா தான் ட்ரெயின் பண்றாரு. இன்ஜுரி வருது. அவர் எவ்வளவு சின்சியர்னா இந்த எஸ்ஆர்எச் குரூப் எல்லாம் மால்டீவ்ஸ் போனாங்க. அப்ப அவர் மால்டீவ்ஸ் போகாம அவர் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாரு. இப்படிதான் ஓவரா ட்ரெயின் பண்ணி அவர் ஆப்டோமைனோசிஸ் வந்துச்சுன்னு திலக்கர்மா ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த மசில் பிரேக் டவுன் ஆச்சு. அந்த மாதிரி ஏதாவது ஓவரா ஏதாவது பண்றாரான்னு தெரியல. ஸோ பண்றது கரெக்டாகவும் பண்ணோம்ல, அதுவும் இருக்குல்ல. ஸோ கைடன்ஸ் இருக்கான்னு சரியா தெரியல. இன்னொன்னு வந்து இன்னைக்கு மேட்ச் அடிச்சது வந்து சூரியகுமார் நல்லா அடிச்சாரு. அபிஷேக் சர்மா வந்து நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம் ஐபிஎல் அப்பயே. அபிஷேக் சர்மா அவுட் ஆக்குறது இப்படிதான் அவுட் ஆக்கணும்னு சொல்லி. இந்த வீடியோ ஆஸ்திரேலியா பார்த்துருக்காங்களான்னு தெரியல. ஆனா அதை மாதிரி தான் போட்டு அவுட் ஆக்குனாங்க. அவுட் சைட் ஆஃப்ல போட்டு. ஸோ நான் ஐபிஎல் ஃபுல்லா அவுட் ஆனாரு. அது வந்து பண்ணாங்க. ஸோ கிளாசிக்கலா அதே மாதிரி அவுட் ஆயிட்டாரு. பட் ஹோப்ஃபுல்லி ஹில் ஓவர் கம் தட் ஆஸ் வெல். இன்னும் 4 மேட்ச் இருக்கு. அது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மட்டும் என்ன நினைக்கிறேன் இந்த மேட்சை பத்தி? அதான் அபிஷேக் சர்மா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவர் அக்ரெசிவா ஆடுறாரு. அது சம்டைம்ஸ் ஸ்ட்ரைட்டா அடிக்க பார்த்தாரு. அதே பால் போன தடவை ஒய்டா போட்டது ஆஃப் சைடில் அடிச்சாரு 2 பால். ஸோ நத்திங் டு வரி அபவுட் இட். அதை பத்தி ரொம்ப ஒன்றும் பெருசா இது பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். நிதிஷ் ரெட்டி அதான் அவரை வந்து நம்பி ஒரு டோர்னமெண்ட்குள்ள போக முடியுமா? இன்ஜுரி வைஸ் பவுலிங்கும் போட்டு ஆல்ரவுண்டரா அப்படின்றது வெரி வெரி டவுட்ஃபுல்லு. அவரு ஐபிஎல்லே வந்து பேட்ஸ்மேனா விளையாடும் போதே வந்து நிறைய இன்ஜுரி ஆகிட்டு தான் இருந்தாரு. லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸா அவரோட டெபியூ ஐபிஎல் சீசனுக்கு அடுத்த சீசன்ல இருந்து வெரி இன்ஜுரி ப்ரோன். எந்த சீரீஸுமே வந்து ஃபுல்லா விளையாடல. அவரை வந்து ஒரு ஆல்ரவுண்டரா ஹர்திக் பாண்டியா பேக்கப் வேணா பண்ணலாம். பட் 2 பேரையும் ஒரே இதுல விளையாடுற மாதிரி பிளான் பண்ணி போறது கஷ்டம்னு நினைக்கிறேன். 2 பேரும் கொஞ்சம் இன்ஜுரி ப்ரோனா இருக்காங்க. ஸோ அவரை நம்பி நம்ம இவரை எடுத்துட்டு இவர் ஃபுல்ஃபில் பண்ணுவார் நம்ம எதிர்பார்க்கறது கஷ்டம் தான். 2 பேரும் அட் டைம் இன்ஜுரி ஆயிட்டாங்கன்னா அப்புறம் யார் வச்சு நம்ம? தூபே தான் அவர். சரி, இப்ப நீங்க ஹர்ஷதீப் சிங் எடுத்திருக்கலாமா ஹர்ஷித் ராணாக்கு பதிலா? நிறைய இல்ல இந்த லெவல்ல கஷ்டம். நம்பர் 8 வந்து ஹர்ஷ்தீப் வச்சு விளையாட முடியுமா? விளையாட முடியாது. ஹர்ஷ்தீப், குல்தீப், வருண் சக்கரவர்த்தி, பும்ரா யாரையும் வச்சு விளையாட முடியல. ஒரு ஸ்பின்னர் டிராப் பண்ணிட்டு விளையாடுறதா இருந்தா அது பிட்ச் போட்டு தான் பண்ண முடியும். டிராப் பண்ணி தான் விளையாடணும். இல்லைன்னா பும்ரா ரெஸ்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி விளையாடினா தான் உண்டு. லைக் இந்த மேட்ச்சுக்குன்னு சொல்லல, இப்போ ஜென்ரலா சொல்றேன். ஜென்ரலா விளையாடணும்னா ஒரு ஸ்பின்னர் டிராப் பண்ணிட்டு தான் விளையாடணும். பட் அப்ப கூட அவங்க நான் சொல்றேன் ஒரு ஸ்பின்னர் டிராப் பண்ணா வாஷிங்டன் சுந்தர் தான் விளையாடுவாங்க. பரவாயில்ல, குல்தீப் விளையாட்டாருண்ணா. அதுக்கு 2020 பரவாயில்ல, குல்தீப் ஒரு சான்ஸ் வந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம ஆளுங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் எடுக்கணும். விக்கெட் எடுக்கிறது மற்ற ஃபாஸ்ட் பாலர்ஸ் யாரையும் வச்சு பண்ண முடியாது. வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் வச்சு தான் கேம் ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஐ திங்க் அதே மாதிரி தான் போவாங்க. சவுத் ஆப்பிரிக்காலையும் அப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறேன். நாட் அ பேட் ஐடியா. பார்ப்போம். அவங்க எல்லா விக்கெட்டுக்கும் அதான் சொல்றேன்ல,
இந்த காம்பினேஷன்ஸ் வந்து இந்த காம்பினேஷன் அவங்க எல்லா விக்கெட்டும் எடுக்கிறாங்களா, எல்லா கண்டிஷன்ஸ்க்கு எடுக்கிறாங்களான்னு பார்க்கலாம். சவுத் ஆப்பிரிக்கால சில கண்டிஷன் ஹர்திக் பாண்டியா 11ல இருந்தானா இது இன்னும் கொஞ்சம் லைக் வயபிள். ஸ்ட்ராங்கா. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. அடுத்த மேட்சும் பார்ப்போம். அவங்க வந்து இவரை ஆடினாங்க, ஜாஷ் பிலிப்பையும் ஆடினாங்க. அது அன்எக்ஸ்பெக்டட் தான். குணமேன் வந்து வந்துட்டாரு. ஜாம்பா அன்அவைலபிள்னா குணமேன் இஸ் லைக்லி டு ஃபில் இன் அப்படிங்கறத அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க டீம் கால்ஸ் எல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதான் ரொம்ப ஆப்வியஸ், அது ஏற்கனவே இது பண்ணதுதான். அது ஒன்றும் புதுசா எதுவும் முன்னாடியே ஜாஷ் பிலிப் தான் விளையாடுவார்னு நான் நினைச்சேன். அது அந்த 11 முதலாளி மேட்ச் ஷாட் விளையாடுவார்னு எதிர்பார்த்தாருன்னு நினைக்கிறேன். இல்ல மேட்ச் ஷாட் வந்து அவங்க கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் ஓடிஐல. பட் தே ஓப்பன் டு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியா இந்த சீரீஸ் ட்ரைங் டு, அதாவது நம்ம வேர்ல்ட் கப்புக்கு எப்படி இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் ஃபில் பண்ணணும் இப்பயே ட்ரையல் பண்ணி பார்த்து முடிச்சிடுறாங்க. ட்ரைங் டு ப்ரிப்பேர் ஒரு 20 பிளேயர்ஸ் ரெடியா இருக்காங்க, ஒருத்தர் பேக்கப்னு. அண்ட் அவங்க பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் தே ஹேவ் இனஃப் ஃபயர் பவர். இப்போ யாராவது ஒருத்தர் நீங்க பிலிப்பே வச்சுக்கு பதில் இறக்கி விட்டா கூட, அவர் மிஸ் ஃபயர் ஆனா கூட தே ஹேவ் இனஃப் பேட்டிங் பவர் டு பேக் இட் அப். ஸோ அதனால அது ஒன்றும் பெரிய இது கிடையாதுன்னு தோணுது. ஸோ மேட்ச் ஷாட் ஆடினாரோ இல்ல பிலிப்பே ஆடினாலோ ஐ திங்க் இட் வில் நாட் பி a great deal. அவங்களுக்கும் வந்து ஜாஷ் இங்கிலீஷ் ரொம்ப இன்ஜூர்ட் ஆறாரு, அதுக்கும் ஒரு பேக்கப் வேணும்னு சொல்லிட்டு ஜாஷ் பிலிப் இருக்கலாம். பட் ஆனா மேட்ச் ஷாட்டை இன்ஜூர்ட் நினைக்கிறேன். எல்லாருமே நிறைய மேட்ச் நடந்தது. அடுத்து அப்படியே ஹாமில்டன்ல ஓடி இங்கிலாந்து நியூசிலாந்து. இங்கிலாந்து வந்து எப்பயுமே நாங்க 170 அடிப்போம், 180 அடிப்போம், 200 அடிப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லா ஃபார்மேட்லயும் சேர்த்துன்னு ஓடிஐலையும் வந்து வழக்கம் போல 36 ஓவர் தான் ஆடினாங்க. இதுல வந்து அவங்க வழக்கம் போல இஷ்டத்துக்கு அடிச்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய விக்கெட்டும் விட்டாங்க. அப்புறம் ஒரு மாதிரி கசாமுசான இன்னிங்ஸ் போய் 175 ஆல் அவுட்டு. இதுல வந்து டார்ட் டிக்னர் 4 விக்கெட் நியூசிலாந்துக்கு. இவர் நேதன் ஸ்மித் 2 விக்கெட்டு. ஸோ மற்றவங்களாம் ஒரு விக்கெட் எடுத்தாங்க. நியூசிலாந்து வந்து ஈஸியாக 33 ஓவரில் சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. 5 விக்கெட் தான் போச்சு. முதலாளி சொன்னார் ஏற்கனவே ரச்சின் ரவீந்திரா அடிச்சிட்டாரு, இந்நேரம் ட்விட்டர் ஃபுல்லாக ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க அப்படின்னாரு. டார்ல் மிச்சரும் அடிச்சிட்டாரு. இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. ஓவர்டன் கூட ஒரு விக்கெட் எடுத்தாரு. கொஞ்சம் பேட்டிங்ல அவர் கொஞ்சம் 42 அடிச்சிருக்காரு. ஸோ மட்டும் நீங்க தான் சிஎஸ்கேவோட ஆஸ்தான டீம் சொல்றவரு. இப்போ அடிச்சிட்டாங்க. டெஸ்ட்ல பார்த்தேன் ஸ்கோர் கார்டு எடுத்தோடனே நானும் ஃபர்ஸ்ட் 2020 மேட்ச் தான் நினைச்சேன். 170 120 பார்த்தா அப்படிதான் இருக்கும். ஆனா அவங்க அடிச்ச ஸ்ட்ரைக் ரேட் பாரு, ஓவர்டன் 150 அடிச்சிருக்காரு. ஸோ நீங்க வந்து அவர் T20க்கு இன்னும் கன்சிடர் பண்ணணும். அதனால நீங்க அவரை இன்னும் ரிலீஸ் பண்ணுமா வேணாமான்னு நீங்க வந்து சொல்லுங்க அப்புறமேட்டு. விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ T20 தான் அவங்க ஆடுறாங்க. அவர் வந்து இந்தியாவோட ஷர்துல் தாக்கூர் ரெண்டுமே வந்து ரெண்டுத்துக்கும் இப்போதைக்கு அவரால் T20ல இம்பாக்ட் சப் இருக்கும்போது அவரால் அவங்க எடுக்கிறாங்க. நியூசிலாந்து இங்கிலாந்து இம்பாக்ட் சப் இருக்கும்போது அவர் பவுலரா ஒருத்தர் ஃபாரின் பிளேயரா எடுக்க முடியுமா? அவரை எடுக்க முடியாது. பேட்ஸ்மேனா அவரை உள்ள எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஸோ அதனால பேக்கப்பா வேணா ஒரு ஸ்பாட்டுக்கு வச்சுக்கலாம், தவிர அவரை வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ல ஃபாரின் பிளேயர்னு வச்சு விளையாட முடியாது. கண்டிப்பா ஆட முடியாது. அதே ஆனா ரவீந்திரா அடிச்சிட்டாரு இன்னைக்கு 54 அடிச்சிட்டாரு. அவர் கேம் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாருன்னா ஓவர்டன் வந்து ஒரு பேட்டரா தாராளமா எடுக்கலாம். லோவர் நம்பர் 6 7ல ஆடுற மாதிரி ஒரு பேட்டரா தாராளமா எடுக்கலாம். இம்ப்ரூவ் பண்ணும். பட் ஆனா அதான் அந்த எக்ஸ்ட்ரா 2 ஓவர் போறதுனால தானே, இல்லாம ஒரு பேட்ஸ்மேனா இது பண்ண முடியுமான்னு கேக்குறேன். பேட்ஸ்மேன் பண்ண முடியுங்கிற ஸ்பின் கேம் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணாருன்னா அவர் தாராளமா பண்ணலாம். அந்த ஸ்பாட்டுக்கு கன்சிடர் பண்ணலாம். அவருக்கு முன்னாடி ஃபினிஷர் ரோல் தானே மெயின் அந்த IL20ல இல்ல. அதுனா 100ல ஃபினிஷர் ரோல் பண்ணாரு. IPL லெவல்ல நீங்க இந்தியால ஆடுறதுக்கு அவர் ஸ்பின் கேம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதை மட்டும் இம்ப்ரூவ் பண்றாருன்னா பேட்டரா உள்ள வரலாம். பட் அட் த மொமெண்ட் நீ சொன்ன மாதிரி he may not make it. அவ்வளவுதான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். வேற இன்னொரு மேட்ச் நடந்தது, முதலாளி அதை பத்தி சொல்லுங்க. பங்களாதேஷ் வெஸ்ட் இண்டீஸ் T20 செகண்ட் டெஸ்ட் T20 ரெண்டாவது மேட்ச் ரெண்டாவது ஜெயிச்சிட்டாங்க. சீரீஸ் ஜெயிச்சிட்டாங்க நினைக்கிறேன். 3 மேட்ச் சீரீஸ் நினைக்கிறேன். ஸோ தே வந்து சீரீஸ் நினைக்கிறேன். ஸோ ஓடிஐ தோத்தாலும் நம்ம வந்து எதிர்பார்த்த மாதிரி T20 ஸ்ட்ராங். ஆனா அவங்களுக்கு வந்து நம்ம யூஸ்வலா சொல்ற ஐ மீன் அவங்க டீம் ஓரளவுக்கு ரீசர்ஜென்ட் ஆயிடுச்சு. தே செட் ஃபார் வெரி வெல் ஃபார் T20 ரீசர்ஜென்ட். ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் குட் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் தம் டியூரிங் த வேர்ல்ட் கப்னு எதிர்பார்க்குறேன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி அகில் ஹுசேனும் நல்லா பவுலிங் போட்டாரு, விக்கெட் எடுத்தாரு. இருக்கும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பா. கண்டிப்பா. அப்புறம்
இவர் வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட் தான் இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச். அவர் அவர் ஐ மீன் பவுலிங் நல்லா போட்டாரு, 3 விக்கெட். ஸோ சிட்டோகிராம்ல பங்களாதேஷ்ல வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கிறது வந்து இட்ஸ் a குட் திங் தான் வெஸ்ட் ஒரு இண்டீஸாலே நம்ப முடியல, அதானே சொல்ல வர்ற? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அவங்க பவுலர்ல வந்து ரொமாரியோ ஷெப்பர்டு நல்லா போட்டிருக்காரு, ஜேசன் ஹோல்டர் நல்லா போட்டிருக்காரு. இவங்க எல்லாமே வந்து பிச்சு பத்திக்கு அவங்க ஃபாஸ்ட் பவுலிங் வந்து பிச்சு கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாதான் ஆக்சுவலா எஃபெக்டிவா இருக்கும். ஸ்லோ பால்ஸ், பவுன்சிங் ஸ்லோ பால்ஸ் அந்த மாதிரி போடுறது தான். யாரும் வந்து 130, 135, 145 போடுற மாதிரிலாம் யாரும் கிடையாது. இதே வந்து ஒரு ஃபிளாட் பிச்சில் அவங்களோட பேட்டிங், இந்த லெவலோட பேட்டிங் வந்து எஃபெக்டிவா இருக்குமானா சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஆக்சுவலா பங்களாதேஷோட பிச்சு சூட் ஆகும்ன்றோம். அவங்க பவுலிங்க்கு அவங்களோட பேட்டிங்கை அப்படிதான் விளாடுறாங்க. ஸோ இந்தியாவில் நடக்கிற வேர்ல்ட் கப்புக்கு இது பண்ணி வருவாங்களா அப்படின்றது தெரியல எனக்கு. இல்ல பட் பேட்டிங் பார்த்தேனாலுமே ரன் தேத்திட மாட்டாங்கன்றியா? இவர் கோப்பு நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. திரும்ப வந்தா லைக் ஹெட்மயர் இவங்க எல்லாம் வந்தா, ஹெட்மயர் ஒன்றும் பெருசா பெர்ஃபார்ம் பூரான் சேர்த்துக்கோ இதுல. பேட்டிங் பிட்ச்னு சொல்றல, பேட்டிங் பிட்ச் வெர்சஸ் ஃபிளாட் விக்கெட். அப்போ பங்களாதேஷ் பேட்டிங் வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஃபுல் வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங்னா ட்ரம்ப் பண்ணிடுவாங்கல்ல. இல்ல பூரான் ரிட்டையர் ஆயிட்டார்ல, திருப்பி வராரா என்ன? ஓ மை காட். பூரான் ரிட்டையர் ஆயிட்டாரு, நரேன் ரிட்டையர் ஆயிட்டாருல்ல, அவர் வர மாட்டாரு. பூரான் வர மாதிரி இருக்காரு அப்படின்னு நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் நான் பூரான் ஃபோன் பண்ணி கேட்டேன், அவர் வரலன்ட்டாரு. ஆமா இல்ல, 2020 ரிட்டையர் ஆயிட்டாருன்னா கஷ்டம் தான். நீங்க கிளாரிஃபை பண்ணீங்களா? ஹெட்மயர் இவங்களே எடுக்க மாட்டாங்க. ஹெட்மயர் எடுப்பாங்க, கண்டிப்பா எடுப்பாங்க. அட்லீஸ்ட் ஸ்குவாட்ல இருப்பாரு. கடைசி நேரத்துல பாருங்க அவர் வரமாட்டாரு. எனக்கு என்னமோ மோஸ்ட் இதான் பிளேயிங் 11 மோஸ்ட் லைக்லி இருக்க போகுது எனக்கு தோணுது. மேபி பேசர்ஸ் மட்டும் வேணா கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். ஷமா ஜோசப் ஃபிட் ஆனா ஹில் பி அண்டர் கன்சிடரேஷன். ஆமா, அல்சாரி ஜோசப் வேற இருக்காரு. இவன் வெற்றி உன் ஃபேவரட் குடுகேஷ் மொட்டி கூட, குடுகேஷ் மொட்டி, அப்புறம் அல்சாரி ஜோசப் கூட கணக்குல வருவாரு. அண்டர் கன்சிடரேஷன். அது தவிர அதான் சேஸ் வில் மேக் இட், ரொமாரியோ ஷெப்பர்டு, ஷெஃபன் ருதர்ஃபோர்டு, ரோமன் பவல், ஹோல்டர், ஷாய் ஹோப். அதான் இன்னும் ஒரு பேட்டர் மேபி தே மே சர்ப்ரைஸ், யாராவது ஒருத்தரை உள்ள கொண்டு வரலாம். அது இன்னும் ஒரு பேட்டர் மட்டும். இல்ல அவங்க இன்னும் ஒரு ஜான்சன் சார்ல்ஸோ இல்ல ஒரு அந்த இது ஸ்பைஸ் மேன் சொல்லுவாங்க ஆண்ட்ரே ஃபிளெச்சரோ, அந்த மாதிரி இன்னும் ஒரு ஃபயர் பவர் வேணும் அவங்களுக்கு அட் தி டாப். இல்ல அடுத்த மேட்ச் கண்டிப்பா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. சோ அதுல ஒரு ஐடியா கிடைக்கும். அதை பத்தி பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்ட்டு. பாகிஸ்தான் வேற தோத்துட்டாங்க சவுத் ஆப்பிரிக்காவோட. குவிண்டன் டிகாக் திருப்பி வந்தாரு. இன்னும் பெருசா டெல்லிங் கான்ட்ரிபியூஷன் எதுவும் இல்லை, பட் ஸ்லோலி இஸ் கெட்டிங் பேக் டு தி இது ஆஃப் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டு. கார்வின் பாஷ் நல்லா போட்டாரு, நிறைய பாசிட்டிவ்ஸ். பாகிஸ்தானுக்கு ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. பாபர் அசாம் வந்தாரு, திருப்பி டக் அவுட் ஆனாரு, திரும்பி போனாரு. அந்த மேட்ச் எல்லாம் பத்தி பாத்தீங்களா, என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து ஹீஸ் கிவிங் பாபர் அசாம் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குறாரு டீமுக்குள்ள. நான் இல்ல இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு நடுவுல. அதனால வந்துட்டு நான் முகத்தை காமிச்சிட்டு போயிட்டாரு அவர், அவ்வளவுதான். மற்றபடி நீங்க அவர்கிட்ட இருந்து பெருசா நீங்க இப்போதைக்கு எதிர்பார்க்க முடியாது. இவங்க 194 அடிச்சாங்க பாகிஸ்தான். ஆனா என்னன்னா நம்மளுக்கு நம்ம சவுத் ஆப்பிரிக்கா ஓரளவு ஃபோக்கஸ் பண்றோம். பட் அப்படி இருந்தாலும் நம்ம வந்து யூஸ்வலா ஃபோக்கஸ் பண்றது டுவால் பிரவிஸ் தான். ஒரு 6 அடிச்சாரு, அவுட் ஆயிட்டாரு. இன்னும் அவர் இன்னும் இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு 2 மேட்ச் ஃபர்ஸ்ட் டெபு ஆனப்போ கொஞ்சம் 2 மேட்ச் அடிச்சாரு. அதுக்கப்புறம் டெஸ்ட் ஓடி எல்லாத்துலயும் இறக்கி விட்டாங்க. இசி அண்டர் பிரஷர் டு பெர்ஃபார்ம் அப்படின்னு அடுத்து போக மேட்ச் பார்க்க தான் தெரியும். வேலைக்கு சேர்ந்த புதுசுல யூனிஃபார்ம் போட்ட ஷோக்குல அப்படியே சிலுத்துக்கிட்டாரா, இப்ப வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுதுங்கிறீங்க. பாப்போம் என்ன ஆகுதுன்னு. இல்ல அது அவரோட நேச்சுரல் டெம்பர்மெண்ட் அடிக்கிறது. அது கொஞ்சம் கன்சிஸ்டன்டா இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்ம என்னதான் இருந்தோம் எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து நம்ம சிஎஸ்கேக்கு வந்து ஆடுறப்ப எப்படி ஆடுவார்னு எதிர்பார்க்கறது. ஆமா, சரி அப்படியே உமன்ஸ் கிரிக்கெட் போலாம். டவல் பிரேவிஸ் ஆடல, எடுக்கணும்னு ஆசைப்படுற டோனோவன் ஃபெரேராவும் சரியாவதா இல்ல. உனக்கு உங்க அவளை எங்க சுத்தினாலும் சிஎஸ்கேக்கு வந்து கார்பின் பாஸ் ரிலீஸ் பண்ண நம்ம எடுத்துடலாம் மாட்டேன், கவலைப்படாது. கார்பின் பாஸ்லாம் அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது. பண்ண மாட்டாங்க ஷூரா பண்ண மாட்டாங்க. ஓகே, இப்போ உமன்ஸ் கிரிக்கெட் போலாம். அதாவது ஒரு சம்பவம் பண்ணிட்டு சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல் போயிட்டாங்க, போட்டு பொழந்து கட்டிட்டாங்க இங்கிலாண்டை.
இங்கிலாந்து வாஸ் ஃபேவரட்ஸ் கோயிங் இன் டு த மேட்ச், பட் கன்வின்சிங் வின். லாரா உல்வாட் வந்து செம்ம அடி 169 ரன் ஒரு செமிஃபைனல் அடிச்சிருக்காங்கன்னா வந்து பிக் திங். ஆல்மோஸ்ட் ஆன் பார் வித் ஹர்மன் பிரீத் அந்த 175 அடிச்சது ஈக்குவல் பண்ணிட்டாங்க. செம்ம இன்னிங்ஸ் இன்னைக்கு 169. நல்ல பேட்டிங் கண்டிஷன்ஸ் தான், பட் இருந்தாலும் செமிஃபைனல்ல இங்கிலாந்து மாதிரி ஒரு டீமோட அடிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். 300 மேல அடிச்சிட்டாங்க. திருப்பி பவுலிங்கும் வந்து மாரிசன் கேப்பும் வந்து அவங்க கிளாஸை காமிச்சிட்டாங்க. இதுல வந்து சிவர் பிரண்ட் இருக்க வரைக்குமே இங்கிலாந்து ஹேட் அ சான்ஸ் இருந்துச்சு. 130 பால் 170 ரன் அந்த மாதிரி தான் ஈக்குவேஷன் போச்சு. பட் சிவர் பிரண்ட் கெப்ட் தம் இந்த ஹண்ட், கேப்சி சிவர் பிரண்ட் எல்லாருமே. பட் அன்பார்ச்சுனேட்லி கேப் வந்து வாஸ் டூ குட். அந்த நேரத்தில் வந்து மிடில் ஓவர்ஸ் விக்கெட் எடுக்கணும்னு கொண்டு வந்தாங்க, விக்கெட் எடுத்தாங்க. நியூ பால்லையும் ஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா இந்த ஃபைனல்ஸ் நாளைக்கு தெரிஞ்சிடும் யார் ஜாயின் பண்ண போறாங்கன்னு. இந்தியா ஆஸ்திரேலியா பிளாக் பஸ்டர் செமிஃபைனல் ஃப்ரம் நவி மும்பை. இந்த மேட்ச் கவுஹாட்டியில, சாரி இப்போ இன்னைக்கு நடந்தது. நாளைக்கு நடக்கிறது வந்து நவி மும்பைல. மழை பெஞ்சு தேவையில்லாம அந்த மேட்ச் பங்களாதேஷ் மேட்ச்ல மழை பெஞ்சு அன்னைக்கு ஹர்திக் பாண்டியாக்கு எப்படி மென்ஸ் டீம்ல ஆச்சோ அதே மாதிரி பிரதிகார ஆனது. பட் நாளைக்கு வந்து பிளாக் பஸ்டர் மேட்ச் இந்தியா ஆஸ்திரேலியா. இது வரைக்கும் ஒரு டீம் தான் 2025ல ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சிருக்கு ஓடிஐல. அந்த டீம் வந்து இந்தியா ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. வேற ஆஸ்திரேலியா இன்னும் தோக்கவே இல்லை. ஒரு இன்வின்சிபிள் டீமா தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட இதை நான் எப்படி பாக்குறேன்னா 2003 வேர்ல்ட் கப் ஃபைனல் இந்தியா ஆஸ்திரேலியா எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் டீம்ஸ் ஆர் பிளேஸ்ட் இந்த டைம்ல. இந்தியா வந்து ரொம்ப வீக்கும் கிடையாது. அந்த 2003 இந்தியன் டீம் எப்படி இருந்துச்சோ அதே லெவல்ல தான் இருக்காங்க. ஆஸ்திரேலியா கண்டிப்பா ஒரு லெவல் அதோட அதிகமாக தான் இருக்காங்க. தே ஹேவ் டு பிளே அவுட் ஆஃப் தேர் ஸ்கின் டு வின் டுமாரோ. டாஸ் ஜெயிச்சா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவங்க உள்ள வந்துருவாங்க. ஷெஃபாலி வர்மா ஸ்ட்ரைட்டா உள்ள வந்துருவாங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான், பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். அவங்க வந்து அடிச்சாங்க அப்படின்னா தட்ஸ் இந்தியாஸ் பெஸ்ட் ஷாட். எடுத்தோடனே அவங்களுக்கு இன்னைக்கு மாட்டிருச்சு, ஒரு 50 தடவை அடிச்சிட்டாங்க அப்படின்னா மற்றவங்க எல்லாம் சேர்ந்து அந்த 300க்கு தள்ளிடுவாங்க. தட் வில் பி தேர் பெஸ்ட் சான்ஸ். 300 பிளஸ் அடிச்சுட்டு எப்படியாவது அந்த 11 பேர் அவுட் ஆகணும், 10 பேர் அவுட் ஆகணும் அப்படின்னு பவுலிங் போடணும். இதுல இன்னொரு செலெக்ஷன் டைலமா வந்து அவங்க ரெஸ்ட் பண்ணாங்க. குமார் சேத்திரிக்கு பதிலாக கண்டிப்பா ரிச்சா கோஷ் உள்ள வந்துருவாங்க. இப்போ பிரதிகாரவளுக்கு பதிலாக இவங்க வந்துருவாங்க. கிராந்தி கவுட் ஆல்சோ எக்ஸ்பெக்டட் டு கம் பேக் இன் பிளேஸ் ஆஃப் அமர்ஜோத் கார். ஒரு ஸ்பாட்டு ஸ்னேஹர் ராணாக்கு பதிலா ராதா யாதவ் ஆடுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அது அவங்க ஆடினா அதுவும் நல்ல கால் தான். அவங்க அந்த காலம் எடுக்கிறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்ட். அலிசா ஹெலி திரும்பி உள்ள வர்றாங்க, அது வந்து ஒரு பெரிய பூஸ்ட். கிட்டத்தட்ட நீங்க மென்ஸ் டீம்ல வந்து கில்கிறிஸ்ட் வெளியே இருந்துட்டு உள்ள வர மாதிரி அது ப்ரூவன் பர்ஃபார்மர். செம்மடி அடிச்சாங்க இப்பயும் அன்னைக்கு. அதனால அலிசா ஹெலி வந்து வர்றது அவங்களுக்கு பெரிய பூஸ்ட். இந்தியாவுக்கு வந்து பிரத்திகாரவல் வெளியே போனது அப்படிங்கிறது ஒரு மைனஸ். பார்ப்போம். இந்தியா வில் கோ அஸ் அண்டர் டாக்ஸ். பட் இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. இல்ல, அது சொன்ன மாதிரி டீம் சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்றது ஆன் எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் தான். என்ன கொஸ்டின்னா ராதா யாதவ் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இந்த தடவை மேட்ச் கொடுப்பாங்களா இல்லையான்றது அவங்க டிசிஷன் தான் இருக்கு. என்ன ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு பெருசாக நம்ம பண்ண முடியாது. நாளைக்கு பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு சொல்லுவோம். ஸோ இப்போதைக்கு அவ்வளோதான். இப்போ இந்தியா எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, என்ன காம்பினேஷன்ஸ் ஆஸ்திரேலியாவோட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இந்த பாகிஸ்தான் சவுத் ஆஃப்ரிக்கா அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் பங்களாதேஷ் டிஸ்கஸ் பண்ணோம். இங்கிலாந்து நியூசிலாண்டும் பற்றி பேசினோம். அதுலேருந்து வரக்கூடிய பொட்டன்ஷியல் ஐபிஎல் டீல்ஸ் எல்லாம் பற்றி பேசினோம். உமன்ஸ் டீமுக்கு வாழ்த்துக்கள். நாளைக்கு எப்படியாவது ஆஸ்திரேலியா ஜெயிக்கணும் அப்படின்னு வி வில் ஹோப். இப்போதைக்கு அவ்வளோதான். முதலாளி நீங்கள் சொல்கிறது சொன்னீங்கன்னா we can close. We'll be keeping you posted with further updates. We'll sign off with this. Your test watch. Bye.